மாகாபா ஆனந்த் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல நடந்து முடிந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பற்றியும், அதுல இருக்க ஒரு சில முக்கியமான விஷயங்கள பத்தியும் பேசியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 இந்த தடவை ரொம்பவே சூப்பரா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. சமீபத்துல தான் ஃபைனல்ஸ் நடந்திருந்துச்சு. அண்ட் எல்லாருமே நஸ்ரீன் வருவாங்க அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்திருந்தாங்க. பட் காயத்ரி அவர்கள் இந்த ஒரு சீசனோட டைட்டில் வின்னர் ஆகியிருந்தாங்க. இதை தொடர்ந்து சோசியல் மீடியால ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருந்துச்சு. இதை பார்த்துட்டு சமீபத்துல மாகாபா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரசிகர்களாகிய உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அண்ட் இந்த ஒரு சீசன் நடந்து முடிஞ்சிருக்கு ரொம்பவே சூப்பரா. இதுல நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த சீசன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. எனக்கு இந்த சீசன் பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ரொம்பவே ஒரு ஹார்ட் டச்சிங் சீசனா இருந்துச்சு. எவ்வளோ பேர் இவங்க வின் பண்ணியிருக்கணும், அவங்க வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அண்ட் நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தாலுமே மக்கள் எல்லாருக்கும் அபரிமிதமா யாரை பிடிச்சிருக்கோ அவங்க தான் வின்னர். அப்படி இந்த சீசனுக்கு மக்கள் எல்லாருக்குமே காயத்ரி பிடிச்சிருக்கு. அதற்காக மற்றவங்கள பிடிக்கல அப்படின்னு இல்லை, கொஞ்சம் ஓட்டுகள் தான் வித்தியாசமே தவிர மற்ற எல்லாருமே ரொம்பவே சூப்பராக பாடியிருந்தாங்க, ரொம்பவே நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் நஸ்ரீன் வரலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தீங்க. எனக்குமே நஸ்ரீன் வராதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, அவங்க கொடுத்ததை அப்படியே தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் பர்சனலாக எனக்கு நஸ்ரீனை ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே சூப்பராக பாடுவாங்க. அதை காட்டிலும் ரொம்பவே சூப்பராக வாயடிப்பாங்க. எனக்கு அவங்களுக்குலாம் அந்த சீசன் நல்ல ஜெல்லாகி இருந்துச்சு. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இதுல ஜெயிச்சவங்க மட்டும் கிடையாது, எத்தனையோ பேர் சூப்பர் சிங்கர்லேருந்து போயிட்டு மிகப்பெரிய ஒரு சிங்கரா மாறி இருக்காங்க, பின்னணி பாடல்களா மாறி இருக்காங்க. என்னை பொறுத்தவரை இந்த ஸ்டேஜ் ஏறின எல்லாருமே அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவில் வருவாங்க அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி இந்த சீசன்ல நிறைய பேர் இதுக்கப்புறம் பின்னணி பாடல்களாக வருவாங்க அப்படின்னு நம்புறேன். அண்ட் இதுதான் இந்த சீசனை பத்தின என்னோட கருத்து அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட இவர் சொன்னது தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆதங்கம், இவங்க வந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. பட் மக்கள் திருப்பி மகேசன் திருப்பு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சமீபத்தில் நடிகர் சிம்பு மணிரத்னம் சாரை பத்தியும் கமல் சாரை பத்தியும் ரொம்பவே எமோஷனலா ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் சின்ன வயசா இருக்கும் போது அஞ்சலி படம் பார்த்தேன். அப்போ மணிரத்னம் சார் ஏன் அந்த படத்துல அந்த அண்ணன் கேரக்டருக்கு என்ன கூப்பிடல அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆனேன். எங்க அப்பாட்ட கேட்டேன், அவரு அந்த கேரக்டருக்கு நீ சரியா வந்திருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டாரு, அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் மணி சாருக்கும் நமக்கும் செட் ஆகாதுன்னு நினைச்சேன். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. பட் அந்த ஒரு டைம் எனக்கு ரெட் கார்டு இருந்துச்சு. எந்த டைரக்டரும் என்கிட்ட வரல, எந்த ப்ரொடியூசரும் என்கிட்ட வரல. மணி சார் மட்டும் நம்பி என்கிட்ட வந்தாரு, ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அதுக்கடுத்து 2-3 கதை சொன்னாரு, என்னால் பண்ண முடியல. தக் லைஃப் படத்துலையுமே என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. பட் என்னால் பண்ண முடியல. ஆனால் அதே கதை மறுபடியும் என்கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. குறிப்பாக கமல் சாரோட வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இந்த முறை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன். ஓகே சொல்லிட்டேன். இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு உங்கள் 2 பேரையும் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சிம்பு ரொம்பவே எமோஷனலாக அழுதுகிட்டே பேசியிருந்தாரு. அது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.